சீதாம்மா, நேற்று ஐஸ்கிரீம் வண்டியில் வியாபாரம் நல்லா நடந்துச்சு. அதே மாதிரியே இன்றைக்கும் நடக்கணும். நேற்று இந்த தெருவுலையே எல்லா ஐஸ்கிரீமும் விற்றுருச்சு. இன்றைக்கும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி வச்சுருக்கேன். 2 புது வெரைட்டியும் வாங்கியிருக்கேன். விற்கிதான்னு பார்ப்போம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். என்னக்கா, வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சா? வியாபாரம்லாம் எப்படி நடக்குது? நேற்று நல்லா வியாபாரம் நடந்துச்சாக்கா? ஆமாங்கக்கா, நேற்று நல்லா வியாபாரம் நடந்துச்சு. இந்த தெருவுலேயே எல்லா ஐஸ்கிரீமும் முடிஞ்சிருச்சு. அடுத்த தெருவுக்கு போகிறதுக்குள்ளேயே ஐஸ்கிரீம் முடிஞ்சிச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் இன்றைக்கி கொஞ்சம் புது ஐஸ்கிரீம் 2 வெரைட்டி எடுத்துருக்கிறேன். விற்கிதான்னு பார்ப்போம். ஓ, வியாபாரம் அவ்வளோ நல்லா நடக்குதா? என் ஐஸ்கிரீம் வண்டியை வச்சு இந்த தெரு ஃபுல்லாக நல்லா வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தா ஒன்று கூட சேல் ஆக மாட்டேங்குது. எல்லாரும் அந்த கடைக்கு தான் போதுங்க. இந்த கடையை என்ன பண்ணுறேன்னு பாரு. இந்த கடைக்கு இன்னைக்கு இருக்கு. இதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன். சீதாமா, கொஞ்சம் நில்லுங்க. நல்ல வேளை நம்ம தெருவை தாண்டி போகல. அதுக்குள்ளேயும் வந்துட்டேன். ஆண்டி, நேற்று புது ஐஸ்கிரீம் வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது கொடுங்க. கோனா இல்லை கேக் ஐஸ்கிரீமா? அது 2 தான் புதுசாக வந்திருக்கு. என்னது, கேக்ல ஐஸ்கிரீமா? அதுவே கொடுங்க ஆண்டி. இந்தாங்க. ஆமாம் ஆயிஷா, கேக்கு மாதிரியே ஐஸ்கிரீம். இந்தாம்மா, 40 ரூபா தான். கேக் மாதிரி ஐஸ்கிரீமா? பார்க்கவே நாக்கு ஊறுது. சரி ஆண்டி. அம்மா நான் சொன்னேன்ல, புதுசா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப். அது இவங்க தான், வாங்கிக்கிடுங்க. இங்க டேஸ்டா இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க. அக்கா, அந்த புது கோன் இருக்குல்ல, அது எவ்வளோ? அது இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்குமா? 3 கோன் 100 ரூபா தான். ஓ அப்படியா, சூப்பர்க்கா. சரி இந்தாங்க, 100 ருபீஸ் இருக்கு. 3 கோன் எடுத்துக்கிட்டேன். சரிங்கக்கா. அடைச்ச வர்றவங்க எல்லாரும் அந்த ஐஸ் கடையில் தான் வாங்குறாங்க. இங்கே 2 கடை இருக்கு. இங்கே நம்மக்கிட்ட வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. புதுசாக 2 வெரைட்டியில் கலர்ஃபுல்லாக கோன் ஐஸ்கிரீமும் கேக் மாதிரி இருக்கிற ஐஸ்கிரீமும் இறக்குன்னு நம்ம தெருவிலே விற்று போச்சு. என்னக்கா சொல்கிறீங்க? புது வெரைட்டியில் வாங்குறீங்கன்னா நிறைய வாங்க மாட்டிங்களா? இவ்வளோ கம்மியாக வாங்கினா எப்படி பத்தும்? நிறைய பேர் அந்த மாதிரி தான் புது ஐஸ்கிரீம் தான் இப்போல்லாம் கேட்குறாங்க. நான் கூட அது விற்குமோ விற்காதோன்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் அதுதான் நிறைய விற்கிது. கேட்டு கேட்டு வாங்குறாங்க. அப்போ அதுதான் நிறைய இன்னும் வாங்கணும் போல இருக்குது. ஆமாங்கக்கா, நீங்கள் முதல்ல கடைக்கு போய் அதை வாங்கி வில்லுங்க. சரி, எனக்கு வீட்டில் வேலை இருக்கு, நான் வரேன்க்கா. சரி, அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் வண்டியை நிறுத்திட்டு அந்த புது மாடலில் வந்திருக்கிற கோன் ஐஸ்கிரீமு, கப் ஐஸ்கிரீமு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா அடுத்த தெருவுக்கு போவோம். இப்போ போய் வண்டியை நிறுத்திட்டு அதை போய் வாங்கிட்டு வருவோம். ஏன்னா புதுசாக வாங்கிட்டு வந்தது எல்லாமே காலியாக போச்சு. இங்கே பாருமா சீதா, நான் போய் கொஞ்சம் புதுசாக வந்திருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் கடையை பார்த்துக்க, சரியா? சரிம்மா, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி சீதா, சீக்கிரம் வந்துடுறேன். இதுக்கு மேலே என்னால் சும்மாவே இருக்க முடியாது. இதுக்கு ஒரு பள்ளி பண்ணியே ஆகுறேன். அந்த ஐஸ்கிரீம் வண்டி இருக்கவே கூடாது. இரு, உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. ஹலோ ஹலோ, நான் அகிலாண்டேஸ்வரி பேசுகிறேன். அட நீங்களா? சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? நானா நொந்து போய் இருக்கேன். நீ வேற வெறுப்பேத்தாத. இங்கே ஒரு தெருவில் நான் சொல்கிறேன், அந்த அட்ரஸ்க்கு வந்து நான் சொல்கிற வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போ. என்னாச்சு மேடம்? டென்ஷனா பேசுற மாதிரி இருக்கு. சொல்லுங்க மேடம், நீங்க சொல்லி செய்யாம இருப்பனா? நீங்க என்ன சொன்னாலும் செஞ்சிடறோம். சொல்லுங்க. நான் சொல்கிறத கவனமாக கேளுப்பா. உனக்கு நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணி விடுறேன். அந்த லொக்கேஷனுக்கு வந்துரு. அங்கே ஒரு ஐஸ்கிரீம் வண்டி இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் வண்டியை நீ அடித்து காலி பண்ணணும். உன் லாரி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து மண்ணை போட்டு அந்த லாரியை வச்சு ஐஸ்கிரீம் வண்டியை ஏற்றிரு. இப்போ அந்த ஐஸ்கிரீம் வண்டிக்கிட்ட ஒரு சின்ன பொண்ணு மட்டும்தான் இருக்கா. அதனால நீ வந்து இப்போ அந்த ஐஸ்கிரீம் வண்டியை ஃபுல்லாக ஏற்றி காலி பண்ணிவிடு. அந்த வண்டி இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது. சரிங்க மேடம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் உடனே வந்து செஞ்சிடறேன் மேடம். ஓகே, இப்போ நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் இங்கே இருந்தால் மாட்டிப்பேன். நான் போயிடுறேன். நீ ஃபுல்லாக காலி பண்ணதுக்கப்புறம் சொல்லு, நான் வந்துடுறேன். சரி, நம்ம இங்கே இருக்க வேணாம், மாட்டிப்போம். நம்ம கிளம்பிடலாம். ஓ, இங்கேயே ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கா? ஓகே, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிடலாம். அம்மா, லாலிபப் கூட இருக்கா? ஏம்மா பொண்ணு, லாலிபப் எவ்வளோ? லாலிபப்பு 20 ரூபாய் ஆண்டி. இந்தாங்க லாலிபப்பு, இது பெருசு. ஓகேம்மா. அப்படியே அந்த ஸ்வீட் ஐஸ்கிரீம் ஒன்று இடுமா. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? இந்த ஸ்வீட் ஐஸ்கிரீம் 50 ரூபாய், அது 20 ரூபாய், மொத்தம் 70 ரூபாய் ஆண்டி. ஓகே ஆண்டி, கரெக்டாக இருக்கு. சே, எல்லாரும் இந்த சீதா கிட்ட தான் வந்து ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. நம்ம அத்தை கடையில் யாருமே வந்து வாங்குறதே இல்லை. இன்னைக்கு வேற அத்தை ஏதோ ஒரு பிளான் போட்டு அந்த கடையை காலி பண்ணுறேன்னு சொன்னாங்களே, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அத்தை ஏதாவது கண்டிப்பாக பிளான் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கடையை நல்லா அடித்து காலி பண்ணிட்டோம். சீதாம்மா, கடையை பார்த்துக்கிட்டியா? சரிடி, நான் நல்லா ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ போயிட்டு படிக்கணும்னு சொன்னல, போய் படி. நான் அடுத்த தெருவுக்கு போயிட்டு இதெல்லாம் விற்றுட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. புது ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, போய் விற்போம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். மேடம், இந்த லொகேஷன் தானே ஷேர் பண்ணி விட்டாங்க. இங்க எதுவும் அந்த மாதிரி காணுமே. இங்க எங்கேயாவது இருக்குமா? இங்கேயும் அந்த மாதிரி யாரும் இல்லையே. ஐஸ்கிரீம் வண்டி இருக்குன்னு சொன்னாங்க. அங்க ஒரு பொண்ணு உட்காந்துருக்குன்னு சொன்னாங்களே. ஓ, அங்கதான் ஐஸ்கிரீம் வண்டி இருக்கு. ஆமா, அந்த மேடம் சொன்ன மாதிரியே அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா. அப்ப இந்த ஐஸ்கிரீம் வண்டியா தான் இருக்கும். மேடம்க்கு எவ்வளவு கோவம் இருந்தா அந்த வண்டியை அடிச்சு நொறுக்க சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது. முதல்ல போய் மண்ணை கொட்டி அந்த மண்ணில் ஃபுல்லா ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளி செதற வச்சிடலாம். யார் இது? நம்ம வீட்டு வாசல் கிட்ட வந்து மண்ணை கொட்டுறது, அதுவும் லாரி ஃபுல்லா மண்ணு. என்ன நடக்குது இங்க? அதுவும் இவ்ளோ மண்ணா? ஏன் இப்படி பண்றாங்க? அண்ணா, எதுக்கு இங்க மண்ணை கொட்டுறீங்க? பாருமா, இங்க மண்ணை கொட்ட சொல்லிருக்காங்க. நான் கொட்டுவேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மண்ணு யாரு கொட்ட சொன்னது? ஒழுங்கா அதை சொல்லுங்க. இங்கெல்லாம் வந்து மண்ணெல்லாம் கொட்டாதீங்க. உன்கிட்ட அதை சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது.
ஒரு பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்சு பேசுன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே நல்லா தான் பேசுற நீ. தள்ளிப்போ ஒழுங்கா, லாரி உன் மேல ஏத்திட போறேன். ஐயோ நிறுத்துங்க, என்ன பண்றீங்க? லாரியை நிறுத்த போறீங்களா இல்லையா? நிறுத்துங்க. அச்சச்சோ, எதுக்கு ஐஸ்கிரீம் வண்டியில ஏத்துறீங்க? நிறுத்துங்க, வண்டி நிறுத்துறீங்களா இல்லையா? அச்சச்சோ, லாரி நிறுத்துறீங்களா இல்லையா? இப்போ உங்களை என்ன பண்றேன் பாருங்க. இது மட்டும் எங்க அத்தைக்கு தெரிஞ்சிச்சு, உங்களை காலி பண்ணிடுவாங்க. நிறுத்துங்க. ஐயோ, 2 ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளி விட்டுட்டாங்களே, இப்போ என்ன பண்றது? போச்சு போச்சு, எல்லாமே மண்ணுல விழுந்துருச்சு. ஏன் இப்படி பண்றீங்க? உங்களை என்ன பண்றேன் பாருங்க. உங்களை யாரு சொல்லி இங்க வர சொன்னது? உங்களை சும்மாவே விட மாட்டேன். இந்தாமா பாப்பா, சும்மா கத்திட்டு இருக்காத. நான் மண்ணு போட்டேன், தெரியாம லாரி அடிச்சிருச்சு. அவ்வளவுதான், கிளம்பு. அச்சச்சோ, பாவம், 2 ஐஸ்கிரீம் வண்டியும் லாரி அடிச்சு மண்ணில தள்ளி விட்டுருச்சு. ஆனா அவர் வேணும்னே தான் பண்ணாரு, நான் பார்த்தேன். ஹே சீதா, சும்மா நடிக்காத சரியா? இது எல்லாம் உங்க பிளான் தானே? சஞ்சலி சாரதி அம்மா கூட சேர்ந்துட்டு நீங்க தானே இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பீங்க, எனக்கு தெரியும். சாரா, நீ ஒன்னும் தெரியாம பேசாத சரியா? நாங்களே உனக்கு பாவம்னு பார்த்தா நீ என்னமோ எங்களை திட்டிக்கிட்டு இருக்கறா. இந்நேரம் நான் அமிச்ச ஆளு வேலையை முடிச்சிருப்பான். சரி, அங்க என்னதான் நடக்குதுன்னு எதுவும் தெரியாத மாதிரி போய் பார்ப்போம். என்னது இது? ஏன் ஐஸ்கிரீம் 2 இப்படி மண்ணுல கிடக்குது? அத்தா அத்தா, வந்துட்டீங்களா? உங்க 2 வண்டியும் வேணும்னு மண்ணை போட்டு 2த்தையும் தள்ளி விட்டு இடிச்சிட்டாரு அத்தை. இவரு கேட்டா நான் அப்படிதான் இடிப்பேன்னு சொல்றாரு அத்தை. என்னன்னு கேளுங்க அத்தை. டேய், என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நான் உன்கிட்ட ஒன்று சொன்னா நீ ஒன்று பண்ணி வச்சிருக்க. மேடம், நீங்க சொன்னதை தானே செஞ்சேன். அங்க ஒரே ஒரு பொண்ணு இருக்கும், ஐஸ்கிரீம் வண்டி இருக்குன்னு சொல்லி எனக்கு அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டீங்க. இந்த அட்ரஸ்ல வந்தா இந்த ஐஸ்கிரீம் வண்டி தான் இருந்தது. இந்த பொண்ணு நின்னா. ஏய் மக்கு, நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று செஞ்சு வைப்பியா? நான் சொன்னது அதோ அங்க ஐஸ்கிரீம் வண்டி நிக்கிது பாரு, அந்த அம்மா தள்ளிட்டு வருதே, அந்த வண்டியை தான் தள்ளி உடைக்க சொன்னேன். பார்த்தா ஏன் வண்டியவே தள்ளி வச்சிருக்க. இந்த வண்டி அப்படியே தான் இருக்கு. எல்லாம் இப்போ எனக்கு தான் லாஸ். உன்னை நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று செஞ்சு வச்சிருக்க. எல்லாமே போச்சு. ஐயோ, அப்ப வண்டியை மாத்தி தள்ளிட்டோமா? நல்லா மாட்டிக்கிட்டோம். இந்த அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான், ஓடிடலாம். டேய் நில்லுடா, எங்க ஓடுற? நல்லா தப்பிச்சிட்டான் இவனும். நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று செஞ்சு வச்சுட்டான். எல்லா ஐஸ்கிரீமும் போச்சு. 2 வண்டியும் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் எல்லாமே மண்ணில் விழுந்துருச்சே. ச்சே. ஓஹோ, எவ்வளோ மோசமாக யோசிச்சிருக்காங்க இவங்க. நீங்கள் எங்கள் வண்டியை காலி பண்ணணும்னு நினச்சிங்க, கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா? நீங்கள் போட்ட பிளானு உங்களுக்கே திரும்பிக்கிச்சு. உங்கள் வண்டி தான் லாஸ் ஆயிருக்கு. அடைச்சா, பிளான் இப்படி சொதப்பிடுச்சு. எல்லாருக்கும் நம்ம போட்ட பிளான் வேற தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு சாரா, மத்தவங்க இந்த மாதிரி செய்யணும்னு நினைச்சல, அதான் உங்களுக்கே அது திரும்பிக்கிச்சு. இனிமே எங்களை பேசுறவளெல்லாம் வச்சுக்கிறாத சொல்லிட்டேன். வாச்சிட்டா போவோம். இந்த சாராலாம் திருந்தவே மாட்டா. என்ன வள்ளியக்கா இது இப்படிலாம் யோசிச்சிருக்காங்க? நம்ம வண்டியை ஃபுல்லாக அடித்து காலி பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. கடைசியில் அது அவங்களுக்கே திரும்பிடுச்சு. ஆமாக்கா, மற்றவங்களுக்கு இப்படி நினச்சா அவங்களுக்கு ஏதாவது நடக்கும். நீங்கள் வாங்கக்கா போவோம். நீங்கள் போய் நல்லா வியாபாரம் பண்ணுங்க, போங்க. ச்சே, எல்லாரும் நம்மளை திட்டி பேசிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சே. என்னத்த இது, நீங்க போட்ட பிளான் உங்களுக்கே ரிவெஞ்ச் எடுத்துருச்சு. நெக்ஸ்ட் பிளானையாச்சும் கரெக்டா போடுங்க அத்தை. ஹே சாரா, நானே ஏற்கனவே என் பிளான் சொதப்பிருச்சுன்னு ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டுருக்கேன். நீ வேற வந்து எதையாவது சொல்லிட்டு இருக்காத. ஒழுங்கா வாயை மூடிட்டு உள்ள பொடிக்குள்ள கத்திரிக்கா.